இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெர்ரஸ் மொட்டை மாடி. இந்த மொட்டை மாடியில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எந்த ஒரு ஃபினிஷுமே பண்ணாம கான்கிரீட் ஃபினிஷோட வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த சிச்சுவேஷனில விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க வந்து ஃப்யூச்சரில அதாவது ஒரு 2, 3 மாசத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 2வது மாடி கட்ட போறீங்க அப்படின்னா, ஓகேங்களா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இதுக்கு மேல வந்து எந்த ஒரு வெதரிங் கோர்ஸுமே போடணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா திருப்பி நம்ம வந்து கட்டும்போது உடனடியா சீக்கிரம் கட்டுறோம் அப்படின்றதுனால, நம்ம திருப்பியும் உடைக்கிற மாரி இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு 2, 3 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு காசு வரப்போகுது நான் கட்டப் போறேன். இல்ல ஒரு 4, 5 மாசம் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி வெதரிங் கோர்ஸ் எதுவுமே போடாம, அதாவது இங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி எந்த வெதரிங் கோர்ஸுமே போட தேவையில்ல. இது வந்து தட்டோடு போட்டிருக்காங்க. இல்லைனா கூல் ரூஃப் டைல் போடலாம். இது எதுவுமே போடாம நீங்க ஒரு சின்னதா ஒரு பேசிக்கா ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணா மட்டும் போதும். பட் நீங்க வந்து இத பெர்மனன்ட்டா பண்ண போறீங்க. நீங்க இதுக்கப்புறம் நான் ஒரு 2, 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் கட்டப் போறீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எழுப்ப போறீங்க அப்படின்னா, தயவு செய்து இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி வச்சுருங்க. ஏன் அப்படின்னா, தண்ணி வந்ததுன்னா கண்டிப்பா நம்ம ரூஃப்ல இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா லீக் ஆகும். ஓகேங்களா?